அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, 26ஆம் தேதி நவம்பர் மாதம் காலையில் 10 மணிக்கு நம்முடைய விருகம்பாக்கம் அலுவலகத்துக்கு அருகிலேயே, அங்கேருந்து ஒரு 10 பில்டிங்க்கு பக்கத்தில் தான் நம்முடைய கர்மேல் டவர்ஸ், அதாவது நம்முடைய முதியோர் இல்லம் அங்கே தான் இயங்க போகிறது. பீடியாட்ரிக் சென்டர் அங்கே தான் இயங்க போகிறது. எனவே அந்த பில்டிங்கினுடைய டெடிகேஷன் சர்வீஸ் நாம் அன்றைக்கு வைத்திருக்கிறோம். 26 நவம்பர். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். காலைல 10 மணிக்கு ஒரு அழகான ஒரு ப்ரேயர் மீட்டிங்கோட கூட அதை நாம் டெடிகேட் பண்ண போகிறோம். அநேக தேவ ஊழியர்கள் வரவிருக்கிறார்கள். எனவே வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். நேற்று தினத்தில் சொன்னேன், அந்த விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவருடைய அன்புதான் காரணம். அன்பினால் நமக்கு கிடைக்கின்ற விடுதலை என்பதை நாம் தியானித்தோம். மீண்டுமாக உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே அந்த விடுதலையை தேவன் கொடுக்க விரும்புகிறார் அல்லவா? அதற்கு என்ன காரணம் என்பதை உபாகமம் 7:8 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். 400 வருடங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த நாட்கள்ல ஆண்டவர் அவர்கள் மேல், அவர்கள் திரளான ஜனங்கள் என்பதனால் அல்ல, கொஞ்ச ஜனமா இருந்ததுனால, அதுவும் அவங்க மேல அவர் வச்ச அன்பினால் விடுதலை ஆக்கினார் என்று நேற்று சொன்னேன். பாருங்க, இன்னைக்கு இரண்டாவதாக இங்க வாசிக்கிறோம், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும். இரண்டாவது, அவர் ஆணையிட்டதினாலே விடுவிக்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதை காக்கணும், அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தவர் எவ்வளவு அதிகமாய் அவர் தமது ஆணையை காக்கிறார் பார்த்தீங்களா? அவர் உண்மையுள்ளவர். இஸ் such a faithful God. அவரை மாதிரி ஒரு உண்மையுள்ளவரை நம்ம பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, தேவன் ஒரு வார்த்தை ஆணையிட்டு சொல்லிட்டார்னா அந்த ஆணை அப்படியே அவர் அதை நிறைவேற்றி முடிப்பார், அந்த ஆணையை. எனவே தான் இங்க வாசிக்கிறோம், பிதாக்களுக்கிட்ட ஆணை. அதனால தான் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமோடவே ஆண்டவர் சொல்லிட்டார். சிநேகிதனாகிய ஆபிரகாமோடு வரப்போகிற காரியத்தை அழகா சொல்லி ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டார். உன்னுடைய சந்ததி அவர்கள் அடிமைப்பட்டு கிடப்பாங்க 400 வருஷம். அதற்கு பின்பாக அந்த தேசத்தில் இருக்க எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டார். அந்த ஆணையை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார், மறக்கின்றவர் அல்ல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒருவேளை எத்தனையோ முறை தேவனுக்கு கொடுத்த ஆணைகள் எல்லாம் மறந்திருக்கலாம், ஆண்டவருக்கு கொடுத்த பொருத்தனையும் மறந்திருக்கலாம். ஆனால் தேவனோ ஒரு நாளும் தமது ஆணையை ஆண்டவர் மறக்கின்றவர் அல்ல. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13:5, ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவருடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்தில் இந்த ஆராதனை செய்வாயாக. அங்க விடுதலை ஆக்கும் போது கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ற, மோசேக்கு சொன்ன முக்கியமான காரியம், பிதாக்களுக்கு இட்ட ஆணையை அவர் நிறைவேற்றுகிறார். பிதாக்களுக்கு இட்ட ஆணையை அவர் மறக்கவில்லை, அவர் அதை நினைவு கூர்ந்தார். அவர் ஆணையிட்டார்னா ஆணையை மறக்க மாட்டார். அவர் ஆணையிட்டார்னா அந்த ஆணையை நிறைவேற்றுவார். அவர் ஆணையிட்டார்னா அந்த ஆணைக்காக எதையும் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஆணையிட்டார். தேவனுடைய ஆணை அது மாற்ற முடியாது, யாரும் அதை மாற்ற முடியாது. அவர்கிட்ட போய் உட்கார்ந்து யாரும் அதை மாற்றுங்கன்னு சொல்ல முடியாது. அவர் ஆணையிட்டால் ஆணையிட்டது தான். அதனால தான் தேவன் அவ்வளவு மகத்துவம் உள்ளவர். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். உபாகமம் 9:5, உன் நீதியின் நிமித்தமும் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பது இல்லை. அவர் சொல்றாரு, நீ ரொம்ப நீதியா இருக்கிறதுனால, நீ ரொம்ப உத்தமமா இருக்கிறதுனால நீ அந்த தேசத்தை சுதந்திரிச்சு நினைச்சியா? இல்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உமக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். பாருங்க, சில நேரம் சில நன்மைகளை, சில விடுதலைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது நம்ம நினச்சிக்கிட்டோம், நம்ம சில கிரெடிட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். நான் எவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமான்னு நம்ம சில இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட்
நமக்குள்ள வந்துடுதில்ல. இதனால தான் எனக்கு இதை கொடுத்தார். இல்லை பிரியமான, தெரியாமல் சில நேரம் நம்ம அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் ஒன்றை ஒப்புக்கொள்வோம், நீங்கள் சொன்னதை நீங்கள் செய்கிறீங்க ஆண்டவரே, அவ்வளோதான். அவர் என்ன சொன்னாரோ அவர் அதை செய்கிறார். அவர் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிப்பார். அவர் உடன்படிக்கையை காக்கின்ற தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கின்ற தேவன். பிரியமானவர்களே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 24:8 வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தை யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அன்னைக்கே ஆண்டவர் அதை அருமையாய் ஒரு நிழலாய் காண்பித்து விட்டார். அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினால தான் உங்களையும் என்னை மீட்டு கொண்டார் என்று சகரியா 9ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ அவருடையவர்களை உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே தேவன் மீட்கின்றார் இல்லையா? நான் அதை வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. சகரியா 9:11. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இன்னைக்கு இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக சகரியா 9:11 குறித்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் சேரும்போதெல்லாம் அவருடைய அந்த ஆணையை நினைங்க, அந்த உடன்படிக்கை நினைங்க. திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை, புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்தார் இல்லையா, அதை நினைவு கூறுவோம். அந்த உடன்படிக்கையின் ரத்தத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். நாம் அந்த உடன்படிக்கையை மறக்காதவர் ஆராதிக்கிறதுனால நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். தேவன் நம்மை நடத்துவார். அவர் செய்த உடன்படிக்கைக்காக நன்றி சொல்வோம். அந்த உடன்படிக்கையை, அந்த ஆணையை நிறைவேற்றி முடிப்பார். எனவே விசுவாசத்தோடு இருப்போம். அவர் சொல்லிட்டார்ல, செய்வார். இன்னைக்கும் அவர் சொல்லிட்டார், அவர் செய்வார். அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் சொல்லிட்டார், அவர் செய்வார். வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறேன், என்ன நடக்க போதோ தெரியல, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? சொன்னார்னா செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுதலைன்னு சொன்னார்ல, அவர் விடுவிக்கிறதுக்கு காரணம் அவர் கொடுத்த ஆணையினால் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர், அந்த ஆணையை காக்கின்றவர், நினைக்கின்றவர், நிறைவேற்றுகின்றவர். ஆண்டவரே, நீர் ஒரு ஆணை கொடுத்துட்டீங்கன்னா அதை அப்படியே நடத்தி கொடுப்பீர், நடத்தி காண்பிப்பீர். நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய வார்த்தையின்படியே இந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். ஆண்டவரே, நான் அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால் விடுவிப்பேன், மீட்டுக்கொள்வேன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு விடுதலை இல்லாமல் போராடுகிற யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. உடன்படிக்கையின் ரத்தம், நன்மையானதை பேசுகிற ரத்தம், ஆண்டவரே இன்றைக்கும் பரிந்து பேசுகிற அந்த ரத்தம், ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விதமான அடிமைத்தனத்தின் நுகத்தையும் முறித்து போடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசு கொண்டு வருகிற குற்ற மனசாட்சிகள், எல்லா விதமான பின்மாற்றத்தின் ஆவிகள் இருந்தும் உடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.